பாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன எங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா நாங்க சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு பிடிக்காத விஷயம் எது அப்படின்னு கேட்போம். அவங்க கரெக்டா சொல்றாங்களா தப்பா சொல்றாங்களான்னு பார்ப்போம். ஸோ கரெக்டா யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தருவோம். ஏதாச்சும் நீ வாங்கி கொடுத்துட்டுதான் மறு வேலை பார்ப்ப. வாங்கி தருவோம். ஸோ இப்போ வந்து எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்க நான் சொல்றேன், அவங்க க்ளோஸா இல்லையான்ட்டு அவங்க சொல்ற பதில்ல தான் இருக்கு. ஸோ பாப்போம். இன்னும் மாதிரி எங்களை நீ நம்பின்னு இருக்க. ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவுக்கு பண்ணுவோம். ஸோ யார் யார் எந்தெந்த மைண்ட்ல இருப்பாங்கன்னு தெரியல. மத்தியானம் டைம் ஆகுது. ஸோ கால் பண்ணுவோம். அடி வாங்காம திட்டு வாங்காம அடிக்க மாட்டாங்க, திட்டு வாங்காம எல்லாம் செய்யலாம். ஹலோ ஹலோ ஹலோ, அம்மா ஃபோன் பண்ணா அப்பா எடுக்கிற. யார் எடுத்தானே அதை எடுத்துடல பேசு. இப்பதான் நினைச்சேன் என் பொண்ணு போனே பண்ணல, என்னன்னு தெரியல. இதே சொல்லுங்க, இதே டைலாக் சொல்லுங்க. ஆனா ஃபோன் பண்ணாதீங்க. உங்க அம்மாட்ட சொன்னா கேட்காது. என்ன பண்றது, இப்படி அதாவது பொய் சொல்லி ஆகணும். பேச்சு தொலைச்சிட்டுமே. சரி, உனக்கும் பண்ணிருப்பேன், கால் பண்ணிருப்பேன். ஒன்னு கேக்குறேன், அதுக்கு சொல்லு, பதில் சொல்லு. சொல்லு. எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்லு பாப்போம். ஏதாச்சும் ஒரு 2 சொல்லு. நாட்டுக்கு ரொம்ப அவசியமான கேள்வி. பிடிச்ச விஷயம், உனக்கு பிடிக்காத விஷயம். உனக்கு பிடிச்ச விஷயம் அப்பா, பிடிக்காத விஷயம் அம்மா. சொல்லுப்பா. அம்மா பிடிக்காது நான் சொல்லிருக்கேன் எப்பயாவது. அதாவது மனசு இருக்கிறது. என்ன பண்றது, வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. உனக்கு பிடிக்கும் தான், அதாவது அப்பா அதிகமா பிடிக்கும், அம்மா அதிகமா பிடிக்கும். நான் எனக்கு பிடிச்சது பிடிக்காதுதான் கேட்டேன். நான் அம்மா பிடிக்காதுன்னு நான் சொல்லவே இல்லையே. அம்மாவுக்கு பொண்ணுக்கும் சண்டை வராம விட மாட்டாரு போல இருக்கு. நீயே சொல்ற. அம்மா அடிக்கடி ஏதாவது கால் வந்தாங்கன்றனால கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் கால் பண்றேன் திரும்ப. எங்க அப்பாவுக்கு குறும்பு ஜாஸ்தி. The number you have dialed is currently busy. கட் பண்றாங்க. Please try later. ஃபோன் பண்ணி சாவச்சா கட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணிட்டு அவங்களே கால் பண்றாங்க. ஹலோ, சொல்லுமா. சொல்லுமா. நீதான் சொல்லலாம், நீதான் போன் பண்ண. அப்புறம் கட் பண்ணிட்டு நீ தானே பண்ண. பக்கம் சிரிச்சிங்க அதுதான் கேட்டேன். இல்ல, அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு அப்பா ஒரு பதில் சொன்னாரு. உங்ககிட்ட அதே கேள்வி கேட்கிறேன், நீ என்ன பதில் சொல்றேன்னு பாப்போம். ஹலோ, சொல்லி தோலை. சொல்ல. எனக்கு பிடிச்ச விஷயம் ஒண்ணு, எனக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு. அப்படின்னா என்ன எது சொல்வேன்? எதுவுமே சொல்ல மாட்டேன். பிடிச்ச விஷயம் ஒண்ணு, பிடிக்காத விஷயம். அப்பா ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் அம்மா பிடிக்காது. யார் இல்ல, உங்களுக்கு யார் சொல்றது பிடிக்காதுன்னு நான் சொல்லி இப்பயாவது சொல்லிருக்கேன் நானு பிடிக்கலன்ட்டு. அதாவது ஒருவருடைய விஷயமும் ஒருவருடைய இதுவும் நம்ம தெரிஞ்சுப்போம். பிடிக்காதுன்றது வெறுக்கிறது கிடையாது. அதாவது இப்போ ஒருத்தருக்கு ரோஸ் நிறைய பிடிக்கும், ஒருத்தருக்கு மல்லிகைப்பூ பிடிக்காது. என்ன, மல்லிகைப்பூ பிடிக்கும், ரோஸ் பிடிக்காது. அப்படிதான். எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும். அது பூ வைக்கிறது எனக்கு பிடிக்கும். சில பேருக்கு இந்த உங்களுக்கு பூ வைக்க பிடிக்காது, வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன். அது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீ இருக்கிற என்னட்ட, அவ்வளவுதான். எனக்கு ஒன்னும் புரியல. அம்மா சரி ஓகே அப்படின்னு இருக்கிறேன். அப்பாவா ஐயோ நைட்டு கூட ஓடி அந்த பாக்கிறதுக்கு பொங்கல் 2 நாளா மல்லா கட்சி பட்டுருந்தேன். என்னம்மா ஆசி போகலதா பாக்கலதா. எண்ணெய் இல்லாம எப்படி இப்படி வருகிறாங்க? பொங்கல் அன்னைக்கு வரல, நான் எனக்கே டேட், அதனால நான் வரல. பொங்கல் அன்னைக்கு இல்ல, எல்லா நாளுமே எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வார்த்தை மட்டும் நீ சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? என்னம்மா உடம்பு சரியா, சரி ஆசை போட்டானா வீட்டுல இருக்கிறா அப்படின்னு. ஐயோ, இதான் சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டோ.
சரி இப்போ வந்து உங்க அப்பா என்ன ஐயோ உடம்பு சரியா ஆசிரியர் தானே அவளை போடும்போது தானே அது பண்றதானே இல்ல நைட்டு ஓடிடு உங்க அப்பா பாக்கிறதுக்கு. அது ஒரு விஷயம், அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அது வந்து பிடிச்ச விஷயம். மனசுக்கு எது நிறைவா இருக்குதோ அது மனசுல பிடிக்குதோ அது கண்டிப்பா அது கண்ணாலேயே வரும். அந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் வறுவல்லே வறுவல் பெஸ்ட் வறுவல் அம்மா வறுவல். அம்மா நான் சொல்ற கருத்து நீ ஏத்துக்கிதான் ஆகணும். அம்மா சரி ஓகே பரவாயில்ல அம்மா நமக்கு அப்படின்றது அவ்வளவுதான். சரிதானா? அம்மான்றது பாசம் இருக்கும். ஆனா இருந்தாலும் இப்ப சொன்ன மாதிரி யாருக்கு பூ பிடிக்குமா யாருக்கு பூ பிடிக்காது அந்த மாதிரி அவ்வளவுதான். சரிதானா? எனக்கு எது பிடிச்சி கேட்டாலும் என் கூட்டிட்டு வந்துல வாங்கி தரேன் மறந்துட்டேன் போலாம் அப்படின்னு. இப்ப இதே நீ கேட்டுன்னு வச்சுக்கியா சரிம்மா இதோ வரமா சரிம்மா வாங்கி தரமா அப்படின்னு. அது அவங்க பேட்டி நேற்று மீன் வச்சு மீன் குழம்பு வச்சு எல்லாம் செஞ்சேன். ஒரு நாள் நம்மள மட்டும் இல்ல எல்லாரையும் சேர்த்து வளர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. வாழைப்பழம் வாங்கன்னு சொன்னேன், செவ்வாழை வாங்கினேன். இந்த பக்கத்து கடைக்கே விற்கிறாங்க. நான் பூந்தமல்லி ஃபுல்லா சேர்த்து வந்தேன், எங்கேயுமே பழமே விற்கல அப்படின்னாரு. நேற்று போனாரு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தாரு 100 ரூபாய் கொடுத்து. அது பாசம். அதாவது வந்து ஒரு 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணுன்றதா நானு. நீ சொன்ன பதில் என்னால ஏத்துக்க முடியாது. உனக்கு அப்பா மட்டும் தான் பிடிக்கும் அம்மா பிடிக்காது அப்படின்றது நீ ஏத்துக்கலாம். அதுதான் உண்மை. பிடிக்காதுன்னு சொல்ல வரல. நான் சொன்னேன் பிடிக்கும். அதாவது வந்து ஒரு பட்டும் படாம ஒரு விஷயம் அவ்வளவுதான். அது அம்மா சரி ஓகே அவங்கதான் சொல்ல போறாங்க என்ன பண்ண போறாங்க பாத்து நம்ம போகுது அப்படின்றது ஒரு விஷயம். அது சரிதானே? பிடிக்கும். இதுதான் எனக்கு உலகம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பிடுறது நான் பிடிச்ச விஷயம் இதுதான் அப்படின்ற மாதிரி உங்க அப்பா. சரிதானே? உங்க அப்பா வந்து பால்கோ மாதிரி. சரிதானே? உனக்கு இனிப்பு எந்த நேரமும் நான் வந்து ஒரு காரணம் செய்ய மாதிரி இது சொல்லலாம் வறுவல் இன்னும் முடியல. அதை தீய வைக்க வேணாம். எனக்கு இனிப்பே பிடிக்காது, எனக்கு காரம் தான் பிடிக்கும். காரம் பிடிக்கல. அதாவது வந்து கொஞ்சோண்டு எவ்வளவு நாள் பத்து நக்கினாலும் அந்த இனிப்பு நம்ம ருசி விட்டு போவாது. நல்லா தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சப்போ ஆமா கத்துக்கலாம் பாத்துறாரியா அனுபவம் தானம்மா. அப்படிலாம் இல்ல தொட்டு வைக்கிறனால இனிப்பு மண்டியிலே இருக்கும். ஐயோ அப்படின்னு அதுடே இந்த தத்துவத்தை கல்வெட்டுல செதுக்கலாம் போலயே. அப்பெல்லாம் இல்ல, எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான். அப்பாவும் பிடிக்கும் எனக்கு அம்மாவும் பிடிக்கும். சரியா? உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லிட்டா நான் பொய் சொல்லணும்னு விரும்புறேன். அதை நான் ஏத்துக்கவே மாட்டேங்க எந்த காலத்துக்குமே. நீ ஏத்துக்கினாலும் சரி நீ ஏத்துக்கனாலும் சரி. அப்ப இப்ப எங்க கூட எங்க அப்பா தான் எங்க அம்மா எனக்கு பிடிக்காது. எங்க அப்பா தான் எனக்கு உயிர். எங்க அப்பாக்காக நான் அழுவேன், எங்க அப்பாக்காக நான் எல்லாமே செய்வேன். நான் அம்மான்றது இப்ப சொன்ன பாரு காரம் செய்ய பேரு அவள்தான். சும்மா அந்த காரத்துக்கு மட்டும் சுருணி எதையும் போவோம் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம். அந்த ஒண்ணுதான் அவ்வளவு புழுதச்ச வயிற்றுல இருந்தா அப்ப கூட ஒரு பூ வாங்கி கொடுத்துல எங்க ஆத்தா. சரிதானே? குடும்ப பரிச்சனை. அதனால வந்து அது வேற காரணம் இருக்குது. நான் காரணம் உனக்கு வேற. அது அவங்களுக்கும் கருத்து நிறைய இருக்கும். அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு அப்பாவும் பிடிக்கும் உன்னையும் பிடிக்கும். சரியா? எனக்கு வரலன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சரியா? உனக்கு என்ன நான் சொல்ல வரேன். நான் அப்படி சொல்ல உடம்பு சரியில்லைன்னா அப்பா ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கேட்டுதான் ஆகணும். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்பயுமே உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போவேன், எல்லாம் பார்த்துப்பேன் கரெக்டா. என்னன்னா அப்பா வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போகாம அந்த மாதிரி இருப்பாரு. அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு போக ஆரம்பிச்சிட்டாரு. சரிதானா? அப்பெல்லாம் பிடிக்காது அப்பெல்லாம் கிடையாது. நானு கேக்குறது யதார்த்தத்தை நான் அவங்க சொல்றேன். சரிதானா? என்னடா இது எனக்கு வந்த சோதனை. பிடிக்காது பிடிக்கிறது இல்லம்மா. அது ஒரு பாசம் அது இருக்கும். இந்த சின்ன வயசுல எல்லாம் வந்து என் புள்ள என்ன பண்ணுவான், எங்க அம்மா சாப்பிட்டியா நான் சாப்பிட மாட்டேன் நீங்க நல்லா வெளுத்து கட்டிங்க நான் மட்டும் ஒண்ணா வாங்கி கொடுக்க. என்ன வறுத்து முச்சாச்சு எங்க அண்ணனை வறுக்கிறாங்க. பாலிச்சேட்டை இருக்கும்போது எங்க அப்பா இல்லையா நான் சோத்துட மாட்டேன் அப்படின்னு அந்த பாசம் வேற. எங்க அம்மா காக்க அது அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அந்த 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 பாசம் வேற. சரிதானா? எங்க அம்மா முக்கியம் அப்படின்னு அவளை கல்யாணம் ஆயிடுச்சு. போட்டாட்டி புள்ள அது முக்கியம் அவனுக்கு. சரிதானா? ஆனா அவனுக்கு என் மேல ஒரு பாசம் இருக்குது இல்ல, அது வந்து வெளியே காட்டலாம் அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்குது அவனுக்கும் தான். சரிதானா? அந்த அந்த பாசத்தை வந்து வெளியே காட்டாம அவ்வளவுதான் ஒரே ஒரு விஷயம். அதாவது என்ன வந்து மனசு உள்ள ஆழத்துல மட்டும் தான் என்ன போட்டு வச்சுக்கிறான், மேலுக்கெல்லாம் போடல. உள்ள போட்டு வச்சுக்கிறான் அம்மா அப்படின்ற ஒரு பாசத்தை உள்ள போட்டு வச்சுக்கிறான் அவ்வளவுதான். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே வரும் அவ்வளவுதான். தங்கச்சிக்கு பதில் அம்மான்னு பேரு வச்சிருக்கலாம்.
அதையும் நான் குறை சொல்ல மாட்டேன் என் பொடி. சரிதானே? எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடியாந்தனால இருக்குது, அதுக்காக அவன் அழுதனால இருக்குது. சரிதானே? அந்த ஓகே, அப்பாவுக்கு அம்மாவுக்கு தனித்தனியா ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் 2 பேரும் வீட்டுல இருக்கிறதுனால 2 பேர்கிட்டயும் பேசாச்சு. அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க சொன்னாங்க. ஸோ அது 2த்துக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு 2 பேருமே பிடிக்கும். இவங்க பிடிக்காது அவங்க பிடிக்கும் அப்படின்னா இல்லை, 2 பேருமே பிடிக்கும். அப்பா இல்லாம இருக்கிறதும் கஷ்டம், அம்மா இல்லாம இருக்கிறதும் கஷ்டம் தான். 2 பேருமே ரொம்ப ஈக்குவலா பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அப்பா ஒரு படி கொஞ்சம், அப்பானா வந்து ஹாஸ்பிட்டல்ல போக மாட்டாரு, அதனால போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு தோணும். அம்மா வந்து எப்பயுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து அப்படி போயிருக்கேன், அது வந்து சொல்றாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணலாம். வெங்கப்பூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுக்கலையே, வேலையா இருக்கானான்னு தெரியல. கட் பண்றான், எடுக்கல. நீ கிறுக்கு தன்மை கேள்வி கேட்பேன்னு தெரியாதான் நான் எடுக்கல. சரி, என் ஹஸ்பண்ட் கால் பண்ணலாம். ஹலோ, எங்கம்மா இருக்க? அண்ணன் இருக்கியா? அவர் இருக்காரா கூட? சரி, ஓகே. சரி, கூட ஆள் இருக்காங்க, அதனால சொல்ல முடியாது, நானும் கேட்க முடியாது. கேட்டிருந்தா சாமான் தொலைக்கி ஊத்தி இருப்பான். நல்ல வேலை. சரி, ஓகே, அவன் வந்துட்டோன்னே அவனை நேர்ல கேட்கலாம். வேற யார் கால் பண்ணலாம்? வேற யார் பண்றதுன்னு தெரியல. போன் பண்ண எடுக்க மாட்டேடா. நான் கட் பண்ணி விட்டு மெசேஜ் போட்டு பாக்கலையா? மெசேஜ் வரலையே எனக்கு. வராது. என்ன பண்ற? வேலையில தான் இருக்கா, வேற என்ன? சரி, ஒரு கேள்வி மட்டும், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நீ கட் பண்ணிக்கோ. என்ன கேள்வி? எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு பிடிக்காத விஷயம், ஏதாவது டக்குன்னு மைண்ட்ல வர்றது சொல்லு. எதுவுமே வரல, என்னத்த சொல்றது? பிரியாணி. பிடிக்காது? பிடிக்காதது கேட்டா திடீர்னு என்ன சொல்லுவேன்? டக்குன்னு வராது. புரியல, சொல்லு. பிடிச்சதுனால தெரியும். பிளாக் கலர் பிரியாணி பிடிக்கும். பிடிக்காது யோசிக்க வேண்டியதா இருக்கு. பாவி. இரு டக்குன்னு கேக்குறேன்னு ஞாபகம் வருது. ஐயோ, என்ன தர கார்டு பண்ணிட்டு இருக்கேன்? என்னடா ஏதோ 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 புக்கு இருந்து கொஸ்டின் கேட்ட மாதிரி டக்குன்னு யோசிக்கிறேன். யோசிக்க வேணாவா? சார் இப்ப கரண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதுறாரு, யோசிச்சு சொல்றதுக்கு. அந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு முடியாததுக்கு. ஏதாச்சும் ஒண்ணு யோசிக்கிறான். கேள்வி கேக்குற 1 hour ஆயிடுமா? சத்தியமா சொல்லு, டக்குன்னு ஏதாச்சும் என் ஞாபகம் வருதா சொல்லு. யாருக்குமே தான் முடியாது. என்ன ஒரு கண்டுபிடிப்பு சார், இதுக்காக இவ்வளவு நேரம் யோசிச்சிருக்காரு. ஒண்ணு கூட நான் உங்ககிட்ட சொன்னதில்ல. ஏதாவது ஒண்ணு என்னத்த நான் சொல்றது? ஏதாவது சாப்பிடுறதுல ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லு. இதுதான் பர்டிகுலரா இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு. மியூட் போட்டான். இப்படி யோசிக்கிறான், எனக்கு பிடிக்காது. பாப்போம் என்ன சொல்றான். சரி, முடிச்சிட்டு கூப்பிடு. மியூட்ல போட்டா மறுபடியும் கட் பண்ணிட்டான். யோசிச்சு சொல்லுவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்.